பெங்களூரில் ஒரு இடத்துல இவரை வந்து படிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க பையனை. நீ நல்லா படித்து முன்னுக்கு வரணுண்டான்னு சொல்லி அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, நான் வேலைக்கு போகிறேன்டா, நீ போய் படிடா, படித்து நீ முன்னுக்கு வாடா, எப்படியாவது வீட்டில் ஒருத்தராவது நல்லா படித்து முன்னுக்கு வரலாம், ஏன்னா அம்மாவுக்கு நான் உதவியாக நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி அவங்க அண்ணனும் வேலைக்கு போயிட்டார். ஏன்னா அப்பா இல்லை, இறந்துட்டார். இந்த தம்பி என்ன பண்ணுறாருன்னா, பெங்களூரில் அனுப்பிச்ச உடனே இவர் என்ன பண்ணார், பெங்களூரில் போய் ஒரு ரூம் எடுத்து ஒரு 4-5 பசங்க ஒன்றா தங்கியிருக்கிற மாதிரி ஒரு ரூம் எடுத்து இவர் டெய்லி காலேஜுக்கு போகிறது, படிக்கிறது, வர்றது, இதேமாரி போயிட்டுருக்கு. இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புள்ள நல்லா படிக்குதுன்னு நினச்சிட்டு பணம் மாதம் மாதம் படுற கஷ்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அளவு இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா இல்லாத புள்ள பணத்தை இவங்க அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பணத்தை வச்சு போதை ஊசி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, போதைக்கு ஊசி போடுவாங்க. அந்த பசங்க ஆரம்பத்தில் நல்ல பிள்ளையாக தான் இங்கேருந்து போகும்போது அவன் மேலே எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை. சேர்க்க சரியில்லாமல் போய் அந்த காலேஜில் இருக்கிற பசங்க என்னன்னா போதை மருந்துக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கூட சேர்ந்து அதில் ஒரு பையன் வந்து ரொம்ப கொடூரமான அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானதுனால, டேய் வாடா, என்னடா இன்னைக்கு ஒரு நாள் தான்டா, பெருசா நீ நம்ம நல்ல புள்ள மாதிரி நடிக்கிற, வாடா வாடா வாடான்னு சொல்லி அவனை கூட்டின்னு போயிட்டு போதையில் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஊசி போடுற ஒரு நிலைமைக்கு அவன் வந்துட்டான். தினந்தோறும் அவன் ஊசி போடலைன்னா கை கால்லாம் நடுக்க எடுத்துரும், அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த போதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு அவங்க இருக்க மாட்டாங்க, தனிமையிலேயே தான் இருப்பாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் தனிமையிலேயே தான் இருப்பாங்க. என்ன தனிமையில் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பிங்க கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க செய்கிற தவறுகள் தெரிஞ்சிடும் அவங்க கூட இருந்தால். தனிமையில் போய் ஒரு மூலையில் போய் உட்காந்துப்பாங்க, இருட்டில் போய் தான் இருப்பாங்க, அதிகபட்சம் வெளிச்சத்தில் கூட இருக்க மாட்டாங்க. போய் ஒரு ஊசியை போட்டுக்கின்னு அவங்க பாட்டம் மூலையில் போய் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, படுத்துன்னு இருப்பாங்க, தூங்கின்னு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை மெழுகுவத்தி எப்படி எரிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதோ, அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சு வீணாக்கிடுறாங்க. இன்னைக்கு அநேக இடத்துல இந்த மாதிரி நடக்குதுங்க. நான் பார்த்தேன், இந்த ஒரு விஷயம் தான் நான் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ இடம் தெரியுங்களா, போதையினால எவ்வளோ வீணாக போயிட்டு இருக்காங்க ஜனங்க, சொல்ல முடியல, அவ்வளோ வேதனையாகுது. இன்னொரு ஒரு கொடுமையான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னா, பெண்கள் எவ்வளோ பேர் தெரியுங்களா போதைக்கு அடிமையாக இருக்காங்க. ஒயின் ஷாப் நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். மாதம் நாங்கள் ஒயின் ஷாப்பில் போய் மைக்கை பிடிச்சி பேசி அதில் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்தது, நாங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணோம். பேசி நாங்கள் ஆண்டவர் சொன்னார், நாங்கள் அதுக்காக போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து குடிச்சிட்டு வாயை தொடச்சிக்கின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாக போயிடுவாங்க. எவ்வளோ லேடிஸுங்க தெரியுமா வீணாக போகிறாங்க குடியில். இது மட்டும் இல்லை, காலேஜ் படிக்கிற பசங்க போதை மருந்துக்கு மாத்திரைகள் இருக்குது, பவுடர் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த ஊசி இருக்குது. இதிலெல்லாம் பெண்கள் நிறைய பேர் அடிமையாயிட்டாங்க, அடிமையாகி போய் வீணாக போயிட்டு இருக்காங்க. அதனால் இன்னைக்கு நாட்டில் போதைன்றது ஒரு தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் போயிடும், பயங்கரமாக போயிடும். அதனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தால் தான் இது வழி, இல்லைன்னா ரொம்ப மோசமாயிடும். நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, குடியாவது இந்த குடித்தோம்னா அந்த ஸ்மெல்லு வெளியே வரும், கரெக்டுங்களா? சாராயம் குடிச்சா அந்த வாசனை வெளியே தெரிஞ்சிடும். ஆனால் போதையில் என்ன பண்ணாலும் வெளியே தெரியாது. அவன் ஒரு மயக்கமான நிலைமையிலே இருப்பான், அவன் உள்ளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான். ஆனால் அந்த ஸ்மெல்லோ எதுவுமே அவனை காட்டியே கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் போதையில். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க, மாத்திரைங்களை யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி இன்ஜெக்ஷனு வீணாக போயிட்டுருக்காங்கம்மா. வேதனையாக சின்ன சின்ன பசங்க பாவம், பெற்றவங்க வயிற்ற கட்டி வாயை கட்டி ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு அந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் அனுப்புகிறாங்க. இதுக்குன்னு ஒரு சில ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க விற்கிறாங்க. அதெல்லாம் அதை வந்து காலேஜ் வாசல்லையே வந்து விற்று அதை என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி அவங்க காசு கொடுத்து வாங்கி அதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுது. ஒரு தடவை ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டான்னா அவன் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரவே முடியாது அதை விட்டு. அவ்வளோ ஒரு மோசமான ஒன்று போதைன்றது, கொடூரமானது. அதனால் இன்றைக்கி நாங்கள் பார்த்த வரைக்கும் அநேக பெண்கள் இந்த ஆண்கள் செய்கிற இந்த தவறுகளால் பிள்ளைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, எல்லாம் தாலி எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் கணவர்கள் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. நிறைய வீடுகளில் நீங்கள் போய் பாருங்களேன், இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். எப்படி இறந்தார்? குடிச்சு இறந்தார். போதை மருந்து யூஸ் பண்ணாருங்க, இறந்துட்டாருங்க. இப்படி தாங்க எங்கே போனாலும் இதே தான், அதிக அளவில் வார்த்தைகள். நாங்கள் ஒரு வருஷம் ஒயின் ஷாப்பில் போய் ஊழியம் பண்ணோம். அங்கெல்லாம் நாங்கள் பார்த்து கேட்கும்போது நிறைய பேர்கிட்ட நாங்கள் பேசுவோம். அங்கே எல்லாருமே இந்த சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? இல்லைங்க என்னால் விட முடியலங்க, அந்த குடியை விட முடியலங்க. தெரியாமல் ஒரு நண்பன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட்டின்னு போய் தோல் மேலே கை போட்டு வா மச்சான் சாப்பிட்லான்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இழுத்துன்னு போயிட்டான். நான் போய் அடிமையாயிட்டேங்க, என்னால் விட முடியலங்க. நான் என்னங்க பண்ண முடியும், என்னால் விட முடியலங்க, கை கால் உதறுதுங்க, முடியலங்கன்றான். வீட்டில் எனக்கு மரியாதை போயிடுச்சுங்கன்றாரு.
அவர் நல்ல விளக்கமா சொல்றாரு. வீட்டுல மரியாதை போயிடுச்சு, என் பொண்டாட்டி என்னை மதிக்கவே மாட்டுது, என் பிள்ளைங்க மதிக்க மாட்டுது, என் சந்தில நாங்க அங்க வாழ்ற அந்த ரோட்ல தெருவுல ஒருத்தர் கூட எங்களை மதிக்க மாட்டாங்க, எல்லாருமே மதிக்காம போயிடுறாங்க. சமூகத்துல மரியாதையே இல்லை குடியால. இந்த வேதனை தாங்க நடக்குது எங்க போனாலும். இதனால என்ன லாபம்? எந்த லாபமும் இல்லை. அதனால ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். இதெல்லாம் வந்து 4 பேர் காதில் கேட்டால் அவங்க ஒரு மாற்றம் வரணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி ஊழியம் போகிற பழக்கம் இருக்குது. நாங்கள் ஆஸ்பத்திரிகளில் போய் ஊழியம் பண்ணுவோம். அங்கே குடி செக்ஷன் ஒன்று இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒயின் ஷாப். அந்த குடிச்சிட்டு மோசமான கண்டிஷனில் கூட்டு வந்து சேர்ப்பாங்க. ஆரம்ப ஸ்டேஜில் வெளியே தெரியாது. நம்ம உடம்புல கல்லீரல்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்க்க நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நாளடைவில் அது குடிக்க 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 கருப்பு கலரில் மாறி ரொம்ப டேமேஜாக போயிடும். அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம கை கால்லாம் வீங்கி போயிடும். இது கடைசி ஸ்டேஜ். அதுக்கப்புறம் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். குடிகாரங்களில் நல்லா யோசிச்சு பாருங்க, குடிகாரங்களில் கை கால் வீங்கிடுச்சுன்னா அது லாஸ்ட் ஸ்டேஜ்னு அர்த்தம். அவங்கள காப்பாற்றுறது கஷ்டம். நாங்கள் ஆஸ்பத்திரி ஊழியத்தில் போய் நாங்கள் ஜபம் பண்ணுவோம். அப்போ ஜபிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இந்த பாவிக்கிட்ட நான் எவ்வளோ சொன்னேயா, கேட்கலையா, சொல்லி 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 பார்த்தேன், பாவி குடிக்காதரா, வானாயா வானாயா, நம்ம பிள்ளைங்க இருக்குதியா, பிள்ளைங்களை கொஞ்சம் கண்ணெடுத்து பாருயா, வானாயா, நீ செத்துட்டேன்னா அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு போயிடும். ஏன்னா பக்கத்து உயிரோடு இருக்கும்போதே பக்கத்தில் அண்ணன் தம்பிங்க அவனும் பார்க்க மாட்டானுங்க. அவன் குடும்பம் அவன் பிரச்சனை, அக்கா தங்கச்சி அவனும் பார்க்க மாட்டாங்க. கௌரவ பிரச்சனை வேற, இதில் வேற நான் பெரியவனா நீ பெரியவனா இது வேற. ஒரு கணவர் மட்டும் ஒரு வீட்டில் இல்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளோ மோசமான நிலைமைன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. அவங்க சொல்கிறாங்க, தலைமாட்டில் அவங்க ஒய்ஃப் உட்காந்துட்டு இருப்பாங்க, எனக்கு கண்ணில் தண்ணி வராத குறைங்க. நாங்கள் ஜெபிக்கும் போது அழுதுலே ஜெபிப்போம் ஒரு நாளும். அந்த குடி செக்ஷனில் போய் நாங்கள் பார்க்கும்போது ஐயா நான் அவர் எல்லாருமே நாங்கள்லாம் போவோம். இன்னும் 15 பேர் நாங்கள் மொத்தமாக எல்லாம் போய் ஒவ்வொருத்தர் ஒரு இதில் ஒரு 2-3 பேராக போய் நாங்கள் ஜெபிச்சுட்டு வருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி அழாத குறையாக சொல்லுவாங்க, ஐயா நான் எவ்வளோ சொல்லையா எடுத்து, இந்த பாவி கேட்கலையா, நான் குடிக்காத 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 என்ன, ஆனால் நான் போய் குடிச்சிட்டு வரேன், இன்னைக்கு ஒரு நாள் தான் குடிப்பேன், நாலுலேருந்து விட்டுறேன்னு சொல்லி ஃப்ரெண்டுங்க கூட போய் குடிச்சு இன்னைக்கு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான் அந்த ஆள். நீ டாக்டர் வந்து சொல்லிட்டு போறாரியா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, இவரை காப்பாற்றுறதுக்கு கஷ்டம், கடைசி ஸ்டேஜில் நீங்கள் கூட்டு வந்துக்கிட்டீங்க, ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ இருக்கிற வரைக்கும் வந்துட்டு போனோன்னு. ஏன்னா கை கால் இந்த வயிறு வீங்கிடுச்சுனாலே, கை கால் வீங்கிடுச்சுன்னா அது லாஸ்ட் ஸ்டேஜ். கல்லீரல் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அந்த நிலைமை வரும். அந்த மாதிரி இந்த குடியால் இன்னைக்கு அநேக துன்பங்கள்.